மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் 2 நோட்டிஃபிகேஷன். அதில் ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு 4 போஸ்டிங், அப்புறம் அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு 5 போஸ்டிங், ஓவராலாக 9 போஸ்டிங்ஸுக்கான ஒரு அப்டேட்டை பற்றி தான், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற ப்ராசஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யார் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். பார்ட் ஏல 10 மார்க்கு மேலே எடுத்திருக்கீங்களா, 10 மார்க் எடுத்திருக்கீங்களா, நீங்கள் பாஸ் மார்க்கு. அதே மாதிரி பார்ட் பிலையும் 10 மார்க்குக்கு அல்லது 10 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கீங்களா, நீங்கள் பாஸ் மார்க் எடுத்திருக்கீங்க. அப்போ பார்ட் ஏல 10 மார்க்கு, பார்ட் பியில் 10 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ரீ அப்லோட் அப்படின்றது பண்ணலாம். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ நீங்கள் ரீ அப்லோடு இல்லை, அப்லோடு கரெக்டான வார்த்தை, அப்லோட் பண்ணுறது. ஓகேங்களா, டிடபிள்யூ கேண்டிடேட்னா டிடபிள்யூ சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணுவீங்களா, அதுதான். அதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28லேருந்து செப்டம்பர் 30 வேறு பார்த்தீங்கன்னா 3 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நாளுக்குள்ளே அப்லோட் பண்ணணும். இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சாதி சான்றிதழ் 200 கேபிக்குள்ளே இருக்கணும் நீங்கள் அப்லோட் பண்ணுறது. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சியோ அல்லது இஎஸ்எல்சினா அதாவது அதான் 8th அல்லது 10th மார்க் ஷீட்டோ, அப்புறம் இது 12th இல்லாட்டி டிப்ளமோவோ இல்லை ஐடிஐயோ அந்த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு. குறிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அது கண்டிப்பாக ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட என்ன டிசி இருக்கோ அதை வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்போயுமே இந்த மாதிரி டிசியில் கீழே அந்த வேர்டு கீழே ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படின்ற வேர்டு கீழே அண்டர்லைன் பண்ண மாட்டாங்க, இந்த டைம் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ப்ராக்கெட்டில் வந்து கம்பல்சரி போட மாட்டாங்க, இந்த டைம் கம்பல்சரி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்சியில் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இந்த ஒரு சிவியராக இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். அண்டர்லைன் பண்ணது, கம்பல்சரின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணது, இந்த ஆக்ஷன் அவங்க எடுத்திருக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்க ஓகே. பட் அந்த ஆக்டர் வடிவேலு காமெடி மாதிரி மண்டை மேலே உள்ள கொண்டையை மறந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி கீழே ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அப்லோட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி போட்டாங்க. அதுதான் ஒரு நகைச்சுவை ஆகி போயிடுச்சு கடைசியில். சரி, அதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்து அப்லோட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, இது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, அது அப்ளிகபிள் உள்ளவங்க தேவைப்படுற என்னென்ன சர்டிஃபிகேட்டோ அதெல்லாம் அப்லோட் பண்ணணும். அப்புறமேட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் அது 1 MBக்குள்ளே, பிடிஎஃப் ஃபைலாக தான் எல்லாம் அப்லோட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்பி கேபி இன் பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்களா, பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மெட்டில் தான் அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோ ஃபார்மெட்டில் அப்ளிகேபிள் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ் மேனு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அதரில் இந்த என்சிசி, பாண்டர் லேபரர்ஸு, டிஸ்சார்ஜ் ஆஃப் டெம்பரரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி, என்ஓயு சர்டிஃபிகேட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே பிடிஎஃப் ஃபைலு. ஸோ இதுக்கு எலிஜிபிள் நீங்கள் அப்படின்னா சர்டிஃபிகேட்லாம் வந்து இஃப் அப்ளிகபிள்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்டு. ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும். நீங்கள் மெயில் மூலமாகவோ அல்லது கால் பண்ணி அல்லது எனி அதர் மோடில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாலுமே அதை வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டோம் சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் சொல்கிறது தான். லாஸ்ட்டாக பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்லி மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி கலர்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டடி டிசி பார்த்தீங்கன்னா கலரில் அப்லோட் பண்ண சொன்னாங்க. அப்படின்னா அந்த டிகிரி படிச்சுட்டு இந்த மார்க் எடுத்தவங்களாம் ஒரு சிலர் உள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க கலரில் அப்லோட் பண்ண சொல்லும்போது மாட்டிக்கிடுவாங்க, அப்லோட் பண்ண முடியாது. பட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்லோட் பண்ண சொல்லும் போது ஈஸியாக அவங்ககிட்ட ஒரிஜினல் டிசி அதான் அந்த ஃபைனலாக முடிஞ்ச டிசி வந்து ஜெராக்ஸே வச்சுருப்பாங்க. அது ஃபோட்டோ எடுத்தாலே பிடிஎஃபாக மாற்றினாலே அழகாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஜெராக்ஸே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். அது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்ம் கூட மாற்ற கூட தேவையில்லை. ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் இருக்குது. அதை ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் சொல்ல வரேன்.